தூத்துக்குடி எஸ்ஆர்எம் ஓட்டலில் அகில இந்திய சிகை மற்றும் அழகு கலை சங்க மாவட்ட நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவினை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்று நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு அகில இந்திய செயலாளர் டேவிட் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்ட தலைவர் அருணா, மதுரை மாவட்ட தலைவர் கவிதா, கோவில்பட்டி மாவட்ட தலைவர் நிர்மலா ஆகியோர் முன்னிலையில் தூத்துக்குடி மாவட்ட தலைவராக பி. தங்க ஈஸ்வரி, மாவட்ட செயலாளராக முத்துசேகர், மாவட்ட பொருளாளராக ராணி ரீகன், துணைத் தலைவராக சந்தானலட்சுமி, துணை செயலாளராக கலாமணி, துணை பொருளாளராக ஸ்ரீதேவி ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். காணொளி தொகுப்பு.
இன்னைக்கு தூத்துக்குடியில் பார்த்தீங்க அப்படின்னா 19வது சிட்டியா ஆல் இந்தியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷன், அதாவது அகில இந்திய சிகை மற்றும் பியூட்டிஷியனுக்கான ஒரு அமைப்பு தான் வந்து ஐபா அப்படிங்கிறது. 19வது மாவட்டமாக நம்ம தூத்துக்குடியை வந்து செலக்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம வந்து பதவியேற்பு விழா வச்சுருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஐபாவோட நேஷனல் செக்ரட்டரி மிஸ்டர் டேவிட் சார் தான் வந்து இதுக்கு தலைமை தாங்க வந்திருக்காங்க. அதாவது ஆல் இந்தியா ஹேர் அண்ட் பியூட்டி அசோசியேஷனோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பியூட்டிஷியன் அதாவது அழகு கலை நிபுணர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே ஒரு சிறந்த குறைந்த செலவிலான எஜுகேஷன் கல்வி திட்டம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஐபாவோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 19 சிட்டி, ஒவ்வொரு சிட்டிலையும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து 500லேருந்து 600 மெம்பர்ஸ் வந்து இதில் வந்து நாங்கள் வந்து மெம்பர்ஸாக இருக்கிறோம் அசோசியேஷனில். அதாவது மாதத்துக்கு ஒரு செமினார், அதாவது கிளாஸ்ன்னு சொல்லுவோம், பியூட்டிஷியனுக்கான செமினார் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். குறைஞ்ச அமௌண்ட்டில் எல்லாருக்கும் ஒரு தரமான எஜுகேஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து ஒவ்வொரு பியூட்டிஷியனும் வந்து இந்த எஜுகேஷன் மூலமாக அவங்க வந்து ஏர்ன் பண்ணி அதை லேர்ன் பண்ணுறதுக்கு ஐபா ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொரு அடித்தரத்தில் இருக்கக்கூடிய பியூட்டிஷியனோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், அவங்களையும் பெண்களும் சமுதாயத்தில் தனித்து செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கறதுக்காகவும், அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி பல லெவல் அவங்க ரீச் பண்ணி வரணுங்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுக்கறதுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அரசிட்ட இருந்து எங்களுக்கு இப்போ என்ன கோரிக்கைகள்னா, இலவச பயிற்சி வகுப்புகள் வந்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். அது போக எங்களுக்கு வந்து பியூட்டிஷியன் எல்லாருக்குமே வந்து ஒரு நிரந்தர ஒரு மானியத்தோட கூடிய ஒரு சன்மானம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அப்புறம் வந்து நிறைய கஷ்ட காலங்கள், அதாவது இயற்கை சீற்றங்கள்லாம் வரும்போது நிறைய கவர்மெண்ட் வந்து நிறைய சலுகைகள் வந்து மற்ற எல்லா இதில் துறைகளில் உள்ளவங்களுக்கும் பண்ணுறாங்க. எங்களுக்கும் பியூட்டிஷியன் லெவலில் உள்ள எங்களுக்குமே வந்து அந்த மாதிரி குறைபாடுகள் வரும்போது அதை வந்து அரசு கவனத்தில் எடுத்து எங்கள் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே, அழகுக்கலை நிபுணர்கள் எல்லாருக்கும் அவங்களால முடிஞ்ச சப்போர்ட் வந்து பண்ணணும். உங்கள் பேர்? என்னோட பேர் அருணா. நான் திருநெல்வேலி ஐபா பிரசிடெண்டாக செஞ்சு தரணும். அதாவது பியூட்டிஷியன் அப்படின்னாலே சமுதாயத்தில் இப்போ வந்து அவங்க பார்க்குற சில கண்ணோட்டங்கள் வந்து கொஞ்சம் தவறான கண்ணோட்டங்களாக இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து தவறாக இருக்கிறதுனால அப்படி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அதுக்காக கவர்மெண்ட் வந்து ஏன்னா இது எல்லாமே வந்து ஒன்லி லேடிஸ் மட்டும், பெண்கள் மட்டும்தான் வந்து இந்த துறையில் இருக்கிறோம். அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வந்து செஞ்சு தரணும்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறோம். அப்புறம் நலவாரிய திட்டம் வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா, நலவாரிய திட்டத்தின் கீழ் நிறைய வந்து லேடிஸ் வந்து மெம்பர்ஸாக வந்து ஜாயின் பண்ணி இருக்கும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய சலுகைகள் கிடைக்கும். அந்த சலுகைகளை கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு செஞ்சு தரணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இவங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி இந்த இடர்பாடுகள், இயற்கை சீற்றங்கள் நடக்கும்போது இப்போ எங்களோட இதில் பார்த்தீங்க பியூட்டிஷியனுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த சலுகைகள் வேறு எதில் இருந்தும் கிடைச்ச மாதிரி தெரியல. எங்கள் ஐபா அசோசியேஷன் மூலமாக தான் இப்போ தூத்துக்குடியில் வந்து நிவாரணப் பணிகள் எல்லாமே இப்போ வந்து சார் மூலமாக இப்போ லாஸ்ட் மந்த்து நாங்களே ஐபா அசோசியேஷன் மூலமாக பாதிக்கப்பட்ட பெண்கள், அழகுக்கலை நிபுணர்கள் மட்டும் அல்ல, எல்லா துறையில் இருக்கிற பெண்களுக்கும் நாங்கள் வந்து நிவாரணங்கள் கொடுத்தோம். இந்த மாதிரி கஷ்டங்கள் வரும்போது அதையும் கவர்மெண்ட் கொஞ்சம் வந்து டேக் ஓவர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமாம், இருக்கு. லைட்டிங் மட்டும் வரைக்காங்க. தேவி, நான் கோவில்பட்டி ஐபா பிரசிடென்ட். நாங்கள் வந்து லேடிஸ் வந்து தனிப்பட்ட முறையில் உழைச்சி முன்னேறிட்டு வர்றோம். பியூட்டிஷியன்ஸ் எல்லாருமே எங்களுக்கு வந்து என்னோட கோரிக்கை வந்து அரசு எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். ஏன்னா இந்த தூத்துக்குடியில் வந்து இந்த இயற்கை சீற்றத்தில் ரொம்ப பேர் வந்து இதில் கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப பாதிப்படைஞ்சது. அவங்களுக்கும் நல்ல உதவி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.